விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஒரு லாட்டரி டிக்கெட்டோட விலை வந்து 10,00,00,000. சோ அது எத்தன பேர் வேணா வாங்கலாம். எத்தன பேர் வாங்குனாலும், அதுல வாங்குன அத்தன பேரோட காசும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு தான் வந்து போகும். அந்த லாட்டரி டிக்கெட்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ, அவங்க கூட ஹீரோயின் 4 வருஷம் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து தன்னோட லாயர் கிட்ட சொல்லி வந்து இது பண்றாங்க. ஒரு லாட்டரி டிக்கெட் ஆஃபர் வந்து குடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா, அதுல பார்த்தீங்கன்னா, அந்த லாட்டரி டிக்கெட்ட ஒரு 20 பேர் வாங்குவாங்க. ஸோ ஒருத்தரோட 10,00,00,000. ஸோ 20 பேர்னா 200,00,00,000. 200,00,00,000யும் ஹீரோயினுக்கு தான். ஆனா, அந்த ஹீரோயின் அந்த லாட்டரி டிக்கெட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க கூட ஹீரோயின் வந்து 4 வருஷம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு டீலிங் வந்து போடுறாங்க. ஸோ இது கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே கேவலமான ஒரு டீலிங்கா இருந்தாலும், அழகுக்காக 10,00,00,000 குடுக்க கூட நம்ம நெறைய பேருக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா 1991லயே இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில அந்த அந்த லாட்டரி டிக்கெட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க.